அந்த அறக்கட்டளை, அதாவது அத பேர் என்ன வச்சிருக்கோம்னு சொன்னா ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்று ஆங்கிலத்துல மதம்னு சொன்னா அலர்ஜி வந்துடும். அது அந்த நாட்டுல இளைஞர்கள் எல்லாம் மதம்னு சொன்னா என்ன, மதத்தின் பெயரால சுரண்டி 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 அவங்களுக்கு எரிச்சல் வந்துடும். அதனால இப்ப மதம்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கும். அதனால மதம் என்ற பெயருக்கு பதிலாக ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்ற பெயரால இங்க நம்ம உலக சமயம் என்று வச்சுக்கிறோம் தமிழ்ல. அங்க வரும்போது ஹோலிஸ்டிக் யூனிட்டி, இந்த ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் HOLISTIC ஹோலிஸ்டிக் என்ற ஒரு தெய்வீக அறிவுத்துறையில உள்ள மனதால இணைந்த மக்கள் என்பது அர்த்தம். ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், அதற்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும் அல்லவா. இன்றைக்கு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணணுமே. அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு 1000 ரூபாய் அதுக்கு வச்சுதான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவையும் அந்த ட்ரஸ்டுக்காக என்னுடைய முதல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்களே அவர்களுடைய பேரால அந்த பணத்தை வைக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு நான் 1000 ரூபாய் அந்த ட்ரஸ்டுக்கு போடுறேன். இதுல உண்டியில போட்டு விடாதீங்க, உண்டியில போடுறதுல செலவு போடுறோம், அந்த ட்ரஸ்டுக்காக வச்சுக்கோங்க. எங்க அவர் நம்ம சின்னசாமி அவர்கள் இருக்காருங்க, இல்ல அவருக்கு பதிலாக வேற யாராயிலும் வாங்கிக்கொள்ளலாம். ஹரிசங்கர் இருக்கார, சரி வாங்கிக்க. மனோ இருக்கு இல்லையா, வாங்கம்மா. ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட்